வணக்கம். இது நாடும் ஏடும் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியின் விருந்தினர்களாக எழுத்தாளர் மனுஷ்யபுத்திரன் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில துணை செயலாளர் வீரபாண்டியன் இருவரும் நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். இருவரையும் வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். சார், இப்போ தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு வேட்பாளர்களை அறிவித்து இன்று வேட்புமனு தாக்கல் தொடங்குகிறது. இந்த சூழ்நிலையில் திமுக கூட்டணி மீது பிரதான எதிர்க்கட்சிகளும் மற்ற சமூக ஆர்வலர்கள் என்று சொல்லப்படுவோரும் வைக்கப்படுகிற முதன்மையான குற்றச்சாட்டு, இவர்கள் வைக்கிற முதன்மையான குற்றச்சாட்டு வாரிசு அரசியல். திமுகவின் வேட்பாளர் பட்டியலில் 6 பேர் 7 பேர் வாரிசுகளாக இருக்கிறார்கள். இதை ஒரு அம்சமாக சொல்லி கடும் விமர்சனங்களை வைத்து வருகிறார்கள். இதன் மீது உங்களுடைய பார்வை என்ன? வாரிசு அரசியல் திமுகவின் வேட்பாளர் பட்டியல் இருக்குதுன்ற உண்மையை நீங்க மறுப்பீங்களா? இந்திய அரசியலையே புரிந்து கொள்ளாதவர்கள் தான் இந்த வாரிசு அரசியல் என்கிற போலியான குற்றச்சாட்டை முன்வைப்பார்கள். இதை நான் மறுப்பதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. நேரம் கருதி சில விஷயங்களை மட்டும் குறிப்பாக சொல்கிறேன். தமிழ்நாட்டில் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், இந்த ஒரு 6 பேர் அரசியல் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த இடங்கள் கொடுக்கப்பட்டிருப்பதனால் ஒட்டுமொத்தமாக திமுகவில் அந்த குடும்பங்களைச் சேர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் இடம் கொடுப்பது போன்று ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள். ஏனென்றால் திமுக கூட்டணியை ஒட்டி பல்வேறு குழப்பங்களை ஏற்படுத்துவதற்கு முயற்சித்தார்கள். கூட்டணிகளுக்கிடையே குழப்பம் என்றார்கள், அல்லது திமுக அவர்களை மோசமாக நடத்துகிறது என்று சொன்னார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு கொள்கை சார்ந்து, மக்களுடைய பிரச்சனைகள் சார்ந்து, 2 வருடங்களாக இணைந்து நின்ற போராட்ட களம் சார்ந்து ஒரு கூட்டணியை திமுக மட்டும்தான் அமைத்தது. இன்று திமுகவோடு இருப்பவர்கள் எல்லாம் யார்? ஏதாவது ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணியாக யாராவது இருக்கிறார்கள் என்று நீங்கள் சொல்ல முடியுமா? 2 வருடங்களாக இந்த மாநில உரிமைகளுக்காக போராடியவர்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள். அதிமுக கூட்டணியை நீங்கள் நினைத்து பாருங்கள். எத்தனை விதமான பேரங்கள், எத்தனை விதமான முரண்பாடுகள் இன்றைக்கு வரைக்கும் அது நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கிற போது திமுகவை கூட்டணி சார்ந்த குழப்பங்களை ஏற்படுத்த முயற்சித்தவர்கள் அது முடியாது என்கிற போது திமுக தலைவர் எடுத்த ஒவ்வொரு அடியையும் அவ்வளவு கவனமாக அரசியல் மதிநுட்பத்துடன் எடுத்து வைத்தார். அதை இவர்களால் வெல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் இப்பொழுது வேட்பாளர் பட்டியல் அறிவித்தவுடன் 2 நாட்களாக எல்லா ஊடகங்களிலும் இதே கூக்குரல் கேட்டுக் கொண்டிருக்கிறது. கூக்குரலுக்கு ஒரு பின்னணியும் இருக்குது. திடீர்னு இப்போ உருவான ஆர்குமெண்ட் இல்ல, திமுக வாரிசார் இப்படி ஒரு கூற்றை ஏற்கனவே நிறுவி வச்சிருக்காங்க. எக்ஸாக்ட்லி. அதாவது திராவிட கட்சிகள் ஏற்கனவே நிறுவப்பட்ட அந்த கூற்றின் மீது ஏறி நின்று இன்னைக்கு அதை மறுபடியும் பேசுறாங்க. திராவிட கட்சிகளை தொடர்ந்து தாக்குவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு முகாந்திரமற்ற ஒரு குற்றச்சாட்டு இந்திய அரசியல். அதனால்தான் இந்திய அரசியலை புரிந்து கொள்ளாதவர்கள் என்று சொல்கிறேன். இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலமாக எடுத்துக்கொள்ளுங்கள், எந்த அரசியல் தலைவர்களுடைய குடும்பத்திலிருந்தும் அல்லது முன்னோடியாக ஒரு தலைவராக குடும்பத்திலிருந்து வேறு யாருமே வரவில்லையா? காங்கிரஸ் இருந்து வரவில்லையா? அல்லது பாஜகவிலிருந்து வரவில்லையா? வேறு பல மாநில கட்சிகள் ஒவ்வொன்றாக எடுத்துக்கொள்ளுங்கள். அதே போல இடதுசாரி கட்சிகள் அதிலிருந்தும் வந்திருக்கிறார்கள். என்ன விஷயம் என்று சொன்னால், ஒரு கட்சி நீண்ட காலமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி இந்தியாவில் எப்பவுமே குடும்பமாக அரசியலில் ஈடுபடுகிற ஒரு மரபு இருந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் திராவிட இயக்கத்தில் அது மிக அதிகமாக இருந்திருக்கிறது. ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் திமுகவா இருந்தால் அவங்க எல்லாருமே திமுகவா இருப்பாங்க, அந்த கட்சிக்காக வேலை செய்வாங்க. இன்றைக்கு முரசொலியில் வந்திருக்கக்கூடிய அந்த சிலந்தி எழுதியிருக்கக்கூடிய அந்த கட்டுரையில் கூட எப்படி இந்த அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்கள் எல்லோருமே களத்தில் நீண்ட காலமாக நின்றிருக்கிறார்கள், இயக்கத்திற்காக நின்றிருக்கிறார்கள் என்பதை தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது. இதில் இன்னொரு ஆர்குமெண்ட் இருக்கு. அதாவது இதைத்தான் நான் பல ஊடகங்களில் கடந்த 2 நாட்களாக நான் முன்வைத்து போராடி கொண்டிருக்கிறேன். என்னவென்று சொன்னால், திமுக ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒட்டுமொத்தமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி மன்றங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், இவர்கள் எல்லாருடைய டேட்டாவை எடுத்துட்டு வாங்க. அதுல குடும்பங்களிலிருந்து வந்தவர்கள் என்பவர்கள் ஒரு 10% கூட இருக்க மாட்டார்கள், 90%. ஏனென்றால் எந்த வாய்ப்புகளும் மற்றவர்கள், அரசியல் பின்புலம் மற்றவர்கள். ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அரசியல் கட்சிகளில் தலைவர்களாகவும் பொறுப்புகள் இருந்தவங்க யார் சார்? பண்ணையார்களும் ஜமீன்தார்களும் இருந்த ஒரு இடம் இது. அதை உடைத்து ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் அரசியல் அதிகாரத்திற்கு, மைய நீரோட்டத்துக்கு வருவதற்கு வழிசமைத்த ஒரு கட்சி அது. அப்படி இருக்கிற போது ஒரு அரசியல் குடும்பத்தில் பிறந்ததினாலேயே அவருக்கான வாய்ப்புகள் மறுக்கப்பட்டு விட வேண்டுமா? அவருக்கு அதுக்கு அரசியல் பங்கேற்க அவர் தகுதியற்றவராக ஆகிவிடுவாரா? இன்னொன்று, இந்தியா முழுக்க நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னு பாருங்க. இது ஒட்டுமொத்தமாக திமுகவை நோக்கி இது குறிவைக்கப்படுகிறது. அதிமுகவில் வாரிசுகள் இருக்கக்கூடிய சிலருக்கு இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் தேமுதிகவில் இன்றைக்கு சுதீஷ் போட்டியிடுகிறார். அவர் யார்? அதை பற்றி யாராவது பேசுகிறார்களா? அன்புமணி ராமதாஸ் யார்? ஆனால் இந்த விவாதத்தில் நன்றாக நீங்கள் கவனித்து பாருங்கள், இவர்கள் பேர்கள் எல்லாம் வரவே வராது. இலக்கு எதை வைத்து தாக்கப்படுகிறது என்று சொன்னால், இந்த கூட்டணியை குறை சொல்வதற்கு இவர்களிடம் எந்த ஆய்வும் கிடைக்கவில்லை. அப்படி இருக்கிற போது ஒரு அர்த்தமற்ற இந்த வாதத்தை திரும்ப திரும்ப திணித்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி சார் மக்கள் முதல்ல ஏற்றுக்கொள்வார்கள்? ஒருத்தர் ஒரு வாரிசுங்கிற ஒரே காரணத்துக்காக ஒருத்தர் நியமிச்சிட முடியுமா? அப்படி எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? இன்னொன்று, ஒரு அரசியல் குடும்பத்தில் இருந்து வந்தால்
மற்றவர்களுக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் கூட அந்த குடும்பத்திலிருந்து வரக்கூடியவர்கள் கிடையாது என்பதை திமுக தலைவர் அவர்களுடைய அரசியல் பயணத்தை பார்த்தாலே தெரியும். அவருக்கு பின்னால் அரசியலுக்கு வந்தவர்கள், இந்த இயக்கத்திற்கு வந்தவர்கள் எல்லாம் எம்எல்ஏக்களாக இருக்கிறார்கள், அமைச்சர்களாக இருக்கிறார்கள். அவர் எவ்வளவு தூரம் ஒவ்வொரு கட்டத்திலையும் நிரூபித்துக் கொண்டு இந்த இடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறார். அவர் எமர்ஜென்சியில் இருந்து தொடங்கி, எமர்ஜென்சியில் அவர் அடைந்த துயரங்கள், அவர் சந்தித்த போராட்டங்கள், அதிலிருந்து தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு களப்போராளியாக இருந்தால் சேர்கிறார். இதையெல்லாம் பார்க்கிற போது இது முழுக்க முழுக்க திமுக மீது சேற்றை வாரி இறைக்க வேண்டும் என்று நினைக்கிற சக்திகள் தொடர்ந்து பரப்புகிற ஒரு கட்டுக்கதை. இந்த கதையை மக்கள் ஏற்க மாட்டாங்க. இது ஒரு கட்டுக்கதை என்று மனுஷிபுத்திரன் சொல்கிறார். அதில் அவர் சொல்கிற அம்சத்திலிருந்து அதிமுகவில் ஜெயக்குமார் மகன் போட்டியிடுகிறார், ஓபிஎஸ்ஸின் மகன் போட்டியிடுகிறார், PH பாண்டியன் மகன் போட்டியிடுகிறார், இப்படி பாமகவில் அன்புமணி ராமதாஸ் போட்டியிடுகிறார், தேமுதிகவில் சுதீஷ் போட்டியிடுகிறார். இப்படி எதிர்த்தரப்பில் இருக்கிற எல்லா கட்சிகளும் அவரவர் வாரிசுகளை தேர்தல் களத்தில் இறக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் திமுக மட்டும் இலக்கு வைத்து தாக்கப்படுவதன் பின்னால் திமுக கூட்டணியை பலவீனப்படுத்த வேண்டும் என்ற ஒரு தீய உள்நோக்கம் இருக்கிறது என்ற குற்றச்சாட்டை அவர் வைக்கிறார். அது உண்மையா? நீங்க அப்படி பாக்குறீங்களா? இது மிக எளிதான ஒன்று. இந்த கூட்டணி அமைந்தவுடனே இது வெற்றி கூட்டணி அப்படின்னு தீர்மானம் ஆயிடுச்சு. இப்போ கூட்டணி அமைகிற போதே ஒரு பல்ஸ் தெரிஞ்சிடும், ஒரு சாதாரண மக்கள் வாழ்விடங்கள் அது தெரியும். எனவே இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில ஒரு கொள்கை பூர்வமாக எல்லாரும் இருக்கிறோம். எனவே இந்த கூட்டணி அமைகிற போது மக்கள் வரவேற்கிறாங்க. அதை சரி, நல்லது, காலத்துக்கேற்ற கூட்டணி இது, நல்லதுன்னு வரவேற்கிறாங்க. ஆனால் பிஜேபி தலைமையிலான கூட்டணியை மக்கள் அந்த கூட்டணி அமைகிற போதே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு பொருந்தாத கூட்டணி, இது தோற்கடிக்கணும், இது நிராகரிக்கப்படணும், கட்டாயம் இது தோற்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எனவே இந்த வெற்றியின் நோக்கம் இருக்குது பாருங்க, இந்த திமுக கூட்டணி வெற்றி பெற்று விடும் அப்படின்னு கூட்டணி அமைகிற போதே ஒன்று முடிவாயிடும். பிரச்சாரம்லாம் 2வது கட்டம் தான். ஏன்னா இதுவரை இல்லாத வகையில இந்த தேர்தல் முறைகள்ல கூட்டணி அமைகிற போதே இந்த கூட்டணி அதிமுக கூட்டணியில் இருக்கிற எந்த 2 கட்சிக்கும் அதற்கு முந்தைய 6 மாதங்களுக்கு வந்து ஒரு இணக்கம் இல்ல. எந்த 2 கட்சிக்கும், அதிமுகவுக்கும் தேமுதிகவுக்கும், பாமகவுக்கும் அதிமுகவுக்கும், அதிமுக கூட எந்த 2 கட்சிக்கும். என்னன்னு சொல்ற, நம்ம அதாவது நீங்க சில பேர்களை நீங்க வந்து முன் வச்சு நீங்க பாக்குறீங்க. ஒரு குடும்பத்துல ஒருத்தர் அரசியல்ல ஈடுபடுறாரு, அவர் அரசியல்ல ஈடுபடுறதுனாலயே அந்த ஒட்டுமொத்த குடும்பமும் துன்பத்தை அனுபவிக்கும். ஒருத்தர் சிறைக்கு போவாரு, அவருடைய பொருளாதார ரீதியான விஷயங்களை விட்டுட்டு அரசியலுக்கு வருவாரு. எல்லா இயக்கங்களும் எப்படிப்பட்டவங்க இருக்காங்க. ஆனா அதை இவங்க பத்தி பேச மாட்டாங்க. ஒரு அரசியல் ஈடுபட்டா அது அவரோட நின்று போறது இல்லை, அந்த குடும்பமே அதனுடைய சுமையை தாங்கும். அப்போ அதுவும் அரசியலோட ஒரு பகுதி தானே. ஆனா அதை பற்றி இவர்களுக்கு கவலை கிடையாது. ஒரு போய் வழக்குகளை போடுவாங்க. ஒருத்தர் மீது அரசியல் ஈடுபடுற ஒருத்தர் மீது வழக்குகள் போடுறப்ப அந்த குடும்பம் தானே அந்த ஒட்டுமொத்த சுமையும் தாங்குது. அப்ப அது அரசியல் அது பங்கேற்பா இல்லையா? அது இந்த ஆர்குமெண்ட் எல்லாம் கரெக்ட் எடுத்துட்டு பாக்கணும். இந்தியா முழுக்க அரசியல் அப்படித்தான் செயல்படுகிறது. அரசியல் ஈடுபடக்கூடிய ஒருவர் அவர் நடத்துகிற போராட்டங்கள், அவர் சார்ந்திருக்கக்கூடிய இயக்கங்களோட பிரச்சனை எல்லாம் இந்த குடும்பத்தை பாதிக்கும். அதே போல அந்த குடும்பத்தில் இருப்பவர்கள் அந்த அரசியல் இயக்கத்தை பின்பற்ற, இப்போ மார்க்சிஸ்ட் எடுத்துங்க, மார்க்சிஸ்ட் ஒருத்தர் மட்டும்தான் இங்க வந்துட்டு அந்த குடும்பத்தில் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் ஈடுபாட்டோடு இருப்பார். அந்த குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே அந்த ஈடுபாட்டோடு இருப்பாங்க, அந்த நிலைப்பாடுகள் எடுப்பாங்க. இது நம்ம இந்திய அரசியல் அமைப்பினுடைய ஒரு அடிப்படை அழகாக குடும்பம் என்பதும் இருக்கிறது. அவர்கள் செய்யும் அரசியல் எதை நோக்கி இருக்கிறது, மக்களுக்கு என்ன விஷயம்னா, இது ஏதோ திராவிட கட்சிகள் மட்டும் இதை வந்து ஒரு மன்னர் பரம்பரை மாதிரி ஆட்சி செய்யற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கியது என்பது தொடர்ந்து இங்கு திராவிட இயக்க ஆட்சியை தகர்க்க வேண்டும் என்று நினைத்த சக்திகள் தொடர்ந்து செய்த பொய் பிரச்சாரம். அதாவது தமிழ்நாட்டில் எவ்வளவு வளர்ச்சி ஏற்பட்டாலும் சரி, திராவிட கட்சிகள் தான் ஊழல் ஊழல்னு ஒரு பிரச்சாரத்தை பண்றாங்க. ஆனா தமிழ்நாடு இந்த திராவிட கட்சிகளோட ஆட்சியில் அடைந்த வளர்ச்சி, முன்னேற்றம், சமூக நீதி எதை பத்தியும் பேச மாட்டாங்க. ஆனா அப்போ அந்த ஊழல்ங்கிற ஒரு பெரிய பூதத்தை வந்துட்டு இவங்க உருவாக்கி காட்டுவாங்க, வந்துட்டு ஒரு பூத கண்ணாடியை வச்சு. அப்படிப்பட்ட ஒரு பிரச்சாரம் தான் இதுவும். இதை நீங்க தர்க்கரீதியா ஆர்கியூ பண்ணீங்கன்னா இதுக்குள்ள எந்த உள்ளீடும் இல்லை. ஒரு சிறு சதவீதம் குடும்பங்கள் இருந்து வரத்தான் செய்வாங்க. அது நம்ம அரசியல் அமைப்பினுடைய உரிமை. நான் ஒரு அரசியல் குடும்பத்தை சேர்ந்தவன், நீங்க எப்படி சார் வரக்கூடாதுன்னு சொல்ல முடியும்? அது ஜனநாயக விரோதம் இல்லையா? நீங்க குடும்பத்துல ஒருத்தர் வர்றது வந்து ஜனநாயக விரோதம் சொல்றீங்க இல்லையா? இதை வரக்கூடாதுன்னு சொல்றது ஜனநாயக விரோதம். நீங்க நான் வந்து நிக்கிறேன், மக்கள் வந்து ஏற்றா ஏற்றுப்பாங்க, இல்லைன்னா நிராகரிச்சிருவாங்க, அவ்வளவுதான் விஷயம். அதனால இது வந்து இந்த கூட்டணியின் மீது இறைக்கப்படுகிற சேர் என்பதை தவிர வேற எதுவுமே இல்லை. அரசியல் குடும்பத்திற்கு அரசியல் இருக்கும்போது அந்த குடும்பத்திலிருந்து ஒருத்தர் வந்தா அந்த அரசியல் அந்த குடும்பம் எல்லாவற்றையும் தான் இழுத்து வரும். அது ஒரு உள்ளீடான ஒரு பண்பு இருந்து வருகிறாங்கன்றதுல அவர்கள் யாருக்காக அந்த அரசியலை பேசுகிறார்கள், அவர் ஜனநாயகபூர்வமாக கோட்பாடு ரீதியாக தெரிவு செய்யப்படுகிறார்களா என்பதுதான். அது அண்ணா கலைஞர் காலங்களிலிருந்து ஒரு ஜனநாயக கட்டமைப்போடு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஜனநாயகபூர்வமாக தான் தேர்வு பண்றாங்க. நம்ம அப்படிதான் பார்க்கணும். அந்த தோழர் சொன்னதில் நான் ஒரு சில விஷயங்களை டிஃபர் ஆகிறேன். திராவிட இயக்கங்கள்லாம் திமுக அண்ணா திமுக இணைந்து பேசிட முடியாது. என்னன்னா பெரியார், கலைஞர், அண்ணா, கலைஞர் இந்த சுயமரியாதை விடுதலை கருத்துக்களை முன்னெடுத்ததில் திமுக திராவிட இயக்கமாக பார்க்கவில்லை சொல்றாரு. இல்ல பொதுவா அவர் சொல்றாரு, ஒரு பெரிய நாகரிகங்கிறது பொதுவா சொல்றாரு.
அண்ணா பெயரை உச்சரிக்கிறாங்க, பெரியார் பெயரை உச்சரிக்கிறாங்கன்றது நான் அதில் மறுக்கல. ஆனாலும் இந்த ஒரு ஒரு உரிமை சார்ந்த, விடுதலை சார்ந்த, குறிப்பாக தமிழ் மக்களின் உரிமை சார்ந்த இந்த போராட்டங்களுக்கும் திமுக அதிமுக பெரிய இடைவெளி இருப்பதாக நான் கருதுறேன். இது ஒண்ணுதான் இந்த கூட்டணி இந்திய அளவில் வெற்றி கூட்டணி. இது பிஜேபிக்கு எதிராக எங்கெல்லாம் கூட்டணி அமைகிறதோ அந்த கூட்டணி எல்லாம் வெற்றி பெறும் என்பதுதான் இன்றுள்ள சமூக யதார்த்தம். இதை புரிந்து கொண்ட நாடு கடந்த நிறுவனங்களும் தேசிய முதலாளிகளும் ஒரு கருத்து கணிப்பு என்பதை திணிக்கிறார். இது ஜனநாயகத்தின் மீது தொடுக்கப்படுகிற தாக்குதல். இது ஒரு 3 பேர் 5 பேர் வலிமையானவர்கள் கூடி தங்களிடம் உள்ள இந்த ஊடக கருத்து கணிப்பு பத்தி குறிப்பிடுறீங்க. பொதுவா கருத்து கணிப்பே தொடர்ந்து வரப்போகுது. இப்ப டைம்ஸ் நவ் கருத்து கணிப்பு வந்திருக்கு. இந்தியாவில் கோடிக்கணக்கான மக்கள் வாக்களிக்க இருக்கிறாங்க, தீர்ப்பு சொல்ல இருக்கிறாங்க. அவரெல்லாம் இறுதி அதிகமான தொடர்ந்து பேசுவோம். டைம்ஸ் நவ் கருத்து கணிப்பு எதை குறிப்பிடுகிறது என்பதை தொடர்ந்து ஒரு சின்ன இது. இப்ப திமுகவையும் அதிமுகவையும் நான் ஒருபோதும் சமப்படுத்தியதில்லை, அதை மறுத்திருக்கிறேன். நான் சொல்வது திராவிட இயக்கம் என்ற சொல்லை அதனுடைய எதிரிகள் எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்று பார்க்கிற போது திராவிடத்தோடு தொடர்புடைய எல்லா கட்சிகளையுமே பிராண்டிங் பண்ணுவதற்கு அவர்கள் முயற்சித்திருக்கிறார்கள். இதற்கு பின்னால் ஒரு சாதி அரசியல் இருக்கிறது, ஒரு மதவாத அரசியல் இந்தியாவில் இருந்திருக்கிறது. அதுதான் இந்த அம்சத்தை விட்டு நாம் பேசவே முடியாது. இப்படிப்பட்ட ஒரு விஷயம், திராவிடம் என்றாலே அது குடும்ப அரசியல் என்ற ஒரு பொய் தோற்றம் உருவாக்கப்படுகிறது அல்லவா, அதை உடைப்பதற்கான ஒரு அவசியம் இருக்கிறது. தொடர்ந்து பேசுவோம். டைம்ஸ் நவ் கருத்து கணிப்பை பற்றி வீரபாண்டியன் அவர்கள் குறிப்பிட்டார். டைம்ஸ் நவ் கருத்து கணிப்பில் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி 34 இடங்களையும், தேசிய அளவில் பாஜக அதிக இடங்களை பெற்று 280க்கும் மேற்பட்ட இடங்களை பெற்று தேசிய அளவில் பாஜக ஆட்சியை பிடிக்கும் என்று ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்கிறது. சொல்ல முடியல. 40 வெற்றி பெறும், புதுவை உள்ளிட்ட 40 வெற்றி பெறும் என்பது எல்லாருக்கும் தெரிந்த உண்மை. நீங்க அதான் ஒரு ரவுண்ட் ஒரு கீழே நீங்க எப்பவுமே கூட்டணி அமைகிற போது எங்க பார்க்கணும் அப்படின்னா, தொலைக்காட்சிகளில் பெரிய பெரிய அறிவில் சிறந்தவர்கள் நிகழ்த்துகிற உரையாடல்கள் அல்ல, எளிய மக்கள், இந்த டீ கடையில் காய்கறி வாங்குறவங்க, இந்த வாழ்க்கை சூழலில் ரொம்ப கடைகளில் இருக்காங்க பாருங்க, இவங்க கிட்ட இருந்து ஒரு டாக் வரும். நீங்க அந்த இப்படி எடுத்து பாருங்க, தமிழ்நாடு எடுத்து பாருங்க. இப்ப மீண்டும் நம்ம இங்க வரத்தான போறோம், 40க்கு 40 வெற்றி பெறும். அதுபோல இந்தியா முழுவதும் பிஜேபி மேல ஒரு எதிர்ப்பலை இருக்குங்க. யார் சேர்ந்தாலும் அவங்களும் தோல்விக்குள்ளாவாங்க. இந்த உண்மை தெரியும். இந்த உண்மை தெரிந்த இந்த உண்மையை இப்படி ஒரு முடிவு வந்துவிடக் கூடாது என்பதற்காக ஒரு மடைமாற்றம் செய்வதற்கான உங்க லாஜிக் சரி அப்படின்னா, தமிழ்நாட்டில் பாஜகவுடன் சேர்ந்த அதிமுக படுதோல்வி அடையணும் இந்திய அளவில் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கணுமே. இந்திய அளவில் அவங்க அப்படி சொல்லலையே, தமிழ்நாட்டில் வேறாவும் இந்திய அளவில் வேறாவும் அந்த கருத்து கணிப்பு இல்ல. அதான் சார், வடநாட்டில் எதையும் சொல்ல முடியும். வடநாட்டில் தான் அவங்களுக்கு இதை விட பேரபாயம் இருப்பதான் நான் கருதுறேன். ஆனா கருத்து கணிப்பு அப்படி சொல்லல. ஆமா, அவங்க நேர் எதிராக தான் சொல்லுவாங்க. ஆளும் வர்க்கம் தான், ஆளும் வர்க்கத்தால் திட்டமிட்டு நடத்தப்படுவதுதான் இது. நாடு கடந்த நிறுவனங்கள் இதுக்கு பங்கு இருக்கு, கார்பரேட்டுகளுக்கு இதுல பங்கு இருக்கு. முன்பு இது போன்ற ஒரு பிரச்சாரத்தின் மூலம் தான் ஊதி பெரிதாக்குனாங்க நாட்டின் பிரதமரை. இப்போ ஒன்றுலாம் ஆயிடுச்சு, அதை தக்க வைக்க முயற்சி பண்றாங்க. ஆனா மக்கள் தீர்ப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும், மிக நியாயமா இருக்கும். பிஜேபியை தோல்வி அடைவதாக தான் இருக்கும். எல்லா இடங்களிலும் பிஜேபி படுதோல்வி, வரலாற்றில் இதுவரை சந்திக்காத தோல்வியை பிஜேபி அடையும். பாருங்க, இந்த கருத்து கணிப்பில் பிஜேபி தோல்வியடைந்து இவர் சொல்றார், கருத்து கணிப்பு மாறா வந்திருக்குது. பொதுவா இது போன்ற கருத்து கணிப்புகள் தேர்தல் நேரத்தில் வருகிற கருத்து கணிப்பு இல்லை. நான் இந்த கருத்து கணிப்பு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க வேற ஒரு கருத்து கணிப்பை சொல்வதற்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, அப்படி சொன்னா அந்த கருத்து கணிப்புடைய ஒட்டுமொத்த நம்பகத்தன்மையும் குறைஞ்சு போயிடும். ஏன்னா இந்த வெள்ளிடை மலை என்று சொல்வார்கள், அது போன்ற ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு பாஜகவோட இடம் தமிழ்நாட்டில் என்ன, அதிமுகவோட இடம் என்ன, அவர்கள் ஆதரிக்கக்கூடிய கட்சிகளுடைய இடம் என்ன, இன்னைக்கு மூன்றாவது அணியில் இன்னொரு மாற்று அணியா இன்னைக்கு டிடி விதிரன் தலைமை இது போட்டியிடக்கூடிய அந்த அவர்களுடைய இடம் என்ன என்பது அனைவருக்கும் தெரியும். திமுக கூட்டணி ஸ்வீப் பண்ணும் என்பது அதுக்கு அரசியல் கருத்து கணிப்பு தேவையில்லை, அது அரசியலை பார்க்கக்கூடிய எல்லோருக்குமே தெரியும். நான் இந்த கருத்து கணிப்பு சொல்லக்கூடிய இந்திய அளவிலான இந்த ட்ரெண்டிங், அதை பற்றி நீங்கள் கேட்டீர்கள். நீங்கள் இதை ரொம்ப நுட்பமாக நீங்கள் ஆய்வு செய்ய சேர்த்து நம்ம பேசலாம் சார். தமிழ்நாட்டில் பாஜக படுதோல்வி அடையும் என்று தீவிரமாக பேசுபவர்கள் கூட வட இந்திய நிலம் அப்படி இல்லை, அங்க மோடி பாஜக ஜெயிச்சிரும் போலதான் தெரியுது அப்படின்னு ஒரு அரைகுறை மனதோடு அணுகிறாங்க. இல்ல நான் என்ன கேட்கிறேன்னா, ஒன்று அதாவது வெளிப்படையான யதார்த்தத்தை மறுக்க முடியாத நிலையில் ஏற்றுக்கொள்ள பாஜக வெற்றி பெறும் யாராவது தமிழ்நாட்டில் சொல்ல முடியுமா சொல்லுங்க? அவர்களுக்கு தெரியும். ஆனா என்ன பிரச்சனைனா, நான் இந்த வட இந்தியா தொடர்பான இந்த கருத்து கணிப்பை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். கடந்த தேர்தலின் போது எதிர்க்கட்சிகள் சிதறி இருந்தன, ஒருவருக்கொருவர் முரண்பட்டு நின்றார்கள். ஆனால் இன்றைக்கு பெரும்பாலான கட்சிகள் ஒரு புள்ளிக்கு வந்திருக்கின்றன. அப்படி கூட்டணியில் இணைய முடியாத இடங்களில் கூட பரஸ்பர ஒரு விட்டுக் கொடுத்தல் உடன்படிக்கைகளின் அடிப்படையில் ஒரு ஒப்பந்தங்களுக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள், நேரடியாகவோ மறைமுகமாகவோ. இந்த ஒரு சூழ்நிலையில் நீங்கள் கடந்த ஒரு 3 வருடங்களாக நடந்த தேர்தல்களை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். வட இந்தியாவில்
நடந்த இடைத்தேர்தல்கள் 5 மாநில ஆனா அதாவது இந்த தனித்தனியாக நடந்த இடைத்தேர்தல்கள் 5 மாநில சட்டசபை தேர்தல்கள் எல்லாவற்றிலுமே பாஜக எத்தகைய முடிவுகளை சந்தித்தது என்கிற போது எந்த அடிப்படையில் இவர்கள் மீண்டும் பாஜக பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கும் என்கிறார்கள். ஒரு இண்டிகேட்டர் நீங்க சொல்லணும் இல்லையா? பாஜக தொடர்ந்து தோல்விகளை சந்திக்கும், மத்தியில் பாஜக ஆட்சி அமைக்கும் என்று சொன்னால் உங்களுடைய அந்த கணக்கில் ஒரு மிகப்பெரிய ஒரு கோளாறு இருக்கிறது. உங்களோட ஆசையை வெளிப்படுத்துகிறீர்கள். அப்படி இருக்கிற போது இது ஒரு ப்ரொஜெக்ஷன். மோடி இன்னும் வலிமையாகத்தான் இருக்கிறார், அவருக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கிறது. கடந்த தேர்தலில் அதைத்தான் செய்தார்கள். கடந்த தேர்தலில் எதிர்க்கட்சிகள் அன்றைக்கு செய்த ஒரு மிகப்பெரிய தவறு என்னவென்றால் காங்கிரஸையும் பாஜகவையும் ஒரே அளவில் வைத்து பார்த்தது, சமதூரத்தில் வைத்து பார்த்தது. அப்படி பார்க்க முடியாது, அப்படி பார்க்க கூடாது என்பதைத்தான் அன்று நாங்கள் போராடினோம், அன்றைக்கு வாதாடினோம். ஆனால் என்ன பிரச்சனை என்று சொன்னால் இன்றைக்கு அந்த நிலையை தாண்டி இன்றைக்கு எதிர்க்கட்சிகள் வந்துவிட்டன. அப்படி வருகிற போது அவர்கள் பாஜகவிற்கான வாய்ப்பு எதிர்க்கட்சிகளுடைய கூட்டணிகளால் ஒருபுறம் மறுக்கப்பட்டிருக்கிறது என்பது ஒருபுறம், அவர்களுடைய டிராக் ரெக்கார்டு கடந்த 3 வருடங்களில் மோடி அதை எப்படி படிப்படியாக தணிந்து வந்தது என்பது ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய முடிவுகளையும் எடுத்துக்கொண்டு நீங்கள் பாருங்கள். அவர்கள் வாக்கு சதவீதம் எவ்வளவு குறைந்திருக்கிறது, எங்கெங்கெல்லாம் அதிகாரத்தில் இழந்திருக்கிறார்கள், வென்ற தொகுதிகளை எங்கெல்லாம் இழந்திருக்கிறார்கள் என்று எங்கிருந்து திரும்பவும் ஒரு பெரிய மெஜாரிட்டி வரும் என்றால் ஒரு பாசிட்டிவான விஷயத்தை நீங்க சொல்லுங்க. அதாவது மோடியோட இமேஜ் திரும்பவும் மேல போயிடுச்சுன்னு சொல்லக்கூடிய நான் என்ன பத்தி என்ன வேணாலும் சொல்லிக்கலாம், நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கலாம், அவர் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது முக்கியம் அல்லவா? கடைசியாக இந்த புல்வாமா தாக்குதலை அரசியல் மயப்படுத்த முயற்சித்தார், அதுவும் படுதோல்வியில் முடிந்தது. இன்னொன்று, எல்லாவற்றையும் விட ராகுல் காந்தி அவர்கள் இன்று தேசிய அரசியலில் பெற்று வந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அவருடைய இமேஜ், அந்த இமேஜ் என்பது இன்று மிகப்பெரிய அளவுக்கு சென்று விட்டது. எதிர்க்கட்சிகளிடையே இருக்கக்கூடிய ஒற்றுமை, பாசிச ஆட்சிக்கு எதிராக ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டணியை விட்டுக் கொடுத்து போகக்கூடிய ஒரு மனப்பான்மை, இன்னொன்று ராகுல் காந்தியினுடைய இமேஜ், இவ்வளவு பாசிட்டிவ் விஷயம் இருக்கிறப்பவும் நீங்க மோடி திரும்ப வெற்றி பெறுவார், பாஜக ஆட்சி அமைக்கும் நீங்க சொன்னீங்கன்னா ஒரு ப்ரொஜெக்ஷனை நீங்க செய்ய விரும்புகிறீர்கள். ஆனா ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். இந்த கருத்து கணிப்புகள் எதுவாக இருந்தாலும் சரி, இப்ப தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொன்னாலும் சரி, திமுக தொண்டர்கள் இதையெல்லாம் நம்பி கொஞ்சம் கூட சுணங்கி விடக்கூடாது. எதிரி பலமாக இருக்கிறான் என்கிற உணர்வோடு எதிர்க்கட்சிகள் வேலை செய்ய வேண்டும். எதிர்க்கட்சி கூட்டணி என்றால் கடந்த முறை அப்படி இந்த அதிமுகவுக்கு எதிராக போட்டியிட்ட கட்சிகள் திசை திருப்பப்பட்டன. அவர்கள் நீங்கள் தான் வெற்றி பெறுவீர்கள் என்று சில ஊடகங்கள் எல்லாம் மிக தெளிவாக சொன்னன. நாங்கள் வெற்றி பெறுவோம் என்ற முழு நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் கருத்து கணிப்புகள் காட்டுகிற திசையில் நாம் வேலை செய்யக்கூடாது என்பதைத்தான் நான் இந்த இடத்தில் ஆழமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். ஊபி நிலவரம் பற்றி ஒரு செய்தி நீங்க படிச்சிருப்பீங்க. உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் மாயாவதி கூட்டணி போட்டியிடுகிற 7 தொகுதிகளில் தன்னுடைய வேட்பாளர்களை காங்கிரஸ் நிறுத்தாது என்று அறிவித்து 7 தொகுதியில் நிறுத்தல. இவங்க அதே போல பதிலுக்கு அமேதி ரேபரேலியில் இவங்க நிறுத்தல, சோனியா ராகுல் போட்டியிடுகிற தொகுதிகளில். ஆனா இப்ப திடீர்னு மாயாவதி 7 தொகுதியில நீங்க கேண்டிடேட்டை நிறுத்தாது எங்களுக்கு ஒரு நாடகம், இது எங்க கூட்டணிக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்துதுன்னு சீறி இருக்கிறாங்க, பயங்கர காட்டமா பேசியிருக்காங்க. என்ன திடீர்னு இந்த மாற்றம் ஏன்? இல்லை, நீங்க அதுக்கு முன்னாடி தொடர் சொன்னது நாங்கள் ஏற்கனவே ஒரு நிலை எடுத்தோம், நோ காங்கிரஸ் நோ மோர் பிஜேபின்னு எடுத்தோம். காரணம் சூழல் இருந்தது. இன்றைக்கு காங்கிரஸுக்கும் நல்ல அரசியல் பாடம், வாழ்க்கை பாடம் இருக்கு, எங்களுக்கும் அந்த பாடம் கிடைச்சிருக்கு. எல்லோருக்கும் ஒரு பாடத்தை மத்திய பிஜேபி அரசு இருந்திருக்கிறது, வகுப்பாக இருந்திருக்கிறது. ஏன்னா நம்ம நாட்டினுடைய அரசியல் சாசனத்துக்கே பெரிய நெருக்கடி வந்திருக்குது. ஒரு அனுசரிப்பு கலாச்சாரம் உலகத்தில் வேற எந்த நாட்டிலும் இல்லாத பன்முகத்தின் அடித்தளமாக இருக்கிற அனுசரிப்பு இருக்குது அல்லவா, இது உலகத்தில் வேற எங்கும் இல்லை, நம்ம நாட்டில் இருக்கு. அதனால தான் நாடா இருக்கு. ரெண்டுக்கும் பேராபத்து என்கிற போது நாங்கள் எல்லாவற்றையுமே புறந்தள்ளுறோம். முதல்ல பிஜேபியை தோற்கடிக்கணும். அதற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட இடதுசாரிகள் ஜனநாயக சக்திகளை கொண்டு ஒரு விரிந்த மேடை அமைக்கணும்னு ஒரு தீர்மானம் நாங்கள் நிறைவேற்றணும். அந்த வகையில் தமிழ்நாட்டுக்கு திமுக தான் தலைமை ஏற்க முடியும், இந்தியாவுக்கு காங்கிரஸ் தலைமை ஏற்க முடியும். ஏன் இந்த நிலைக்கு நாங்களே வந்திருக்கிறோம் அப்படின்னாக்கா, நாடு இருக்கணும் இல்லையா, நாட்டு மக்களின் நல்லிணக்கம் இருக்கணும், ஒற்றுமை இருக்கணும், நம்ம பன்முகம் இருக்கணும், நம்ம அரசியல் சாசனம் பாதுகாக்கப்படணும். எனவே இந்த பேரபாயம் பிஜேபி தான் எல்லாருக்கும் வழங்கியிருக்கு, எல்லாருக்கும் பாடத்தை தந்திருக்கு. அந்த பாடத்தை காங்கிரசும் பெற்றிருப்பார்கள் நம்புறோம். அதனால தான் டோன் இப்போ இதுவரை இல்லாத ராகுல் டோன், எளியவர்கள் கார்பரேட்டுக்கு எதிராக ஒரு நேரு பேசுன மாதிரி சோசியலிச முறைகள்லாம் வருது பாருங்க. இந்த அனுபவங்கள் இருந்து வருது. நாங்க இதுவரை இல்லாம எல்லா ஜனநாயக சக்தியோட மேலும் நெருக்கி உத்தரப்பிரதேசத்துல என்ன நடக்குது? ஊபில மாயாவதி எடுத்த நிலை அவ்வளவு சரியல்ல. காங்கிரஸ் தான் நாடு முழுக்க பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தான் ஒரு ஃபேக்ட். நீங்க ஒரு நம்பர் 1 பார்ட்டி இன்னைக்கும் காங்கிரஸ் தான். தனித்தனியா போட்டியிட்டாலும் கூட சில தொகுதிகளை நாங்கள் விட்டு தருவோம். நீங்க முதல் 2 எதுக்காக நீங்க விட்டு தரீங்க? நான் உனக்கு 7 விட்டு தரேன், அவங்க காங்கிரஸ் சொல்றாங்க. என்ன பேசிருக்கணும்? உள்ளபடியே நீங்க ஒரு கொள்கை ரீதியான முடிவு எடுக்கணும். பிஜேபி டிஃபீட் பண்ணாங்க. டிஃபீட் பண்ணா காங்கிரஸ் ஒரு ஃபோர்ஸ், அங்க காங்கிரஸ் நினைச்சு நீங்க பண்ணிருக்கலாம்.
இப்போ நீங்கள் லெஃப்டோட கூட சேர்ந்து லெஃப்ட் கூட நீங்கள் எவ்வளோ குறைக்கலாம். நாங்கள் ஒன்றும் ஒரு அதிகாரத்தின் அருகில் இல்லை. நாடாளுமன்றத்தில் இடம் வேணும், குரல் வேணும்னு தான் நிற்கிறோம். ஊபியில் 1, 2, 3 நாங்கள் தொடர்ந்து போட்டுருக்கோம். நாங்கள் ஒரு பெரிய பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க, எங்களுக்கு ஒரு இடம் கூட ஒதுக்கலாம். நீங்கள் காங்கிரஸ் அப்படி ஒதுக்க முடியாது. காங்கிரஸ் நீங்க இணைக்கிற போது வெற்றி நிச்சயமாகுது உங்களுக்கு. எனவே இன்னும் நேரம் இருக்கு, இன்னும் காலம். யதார்த்தத்திலிருந்து இந்த கருத்துக்கு வர்றாங்க. 7 தொகுதிகள் காங்கிரஸ் விட்டு தரும் அப்படின்னா மற்ற தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிடுகிறது. எதிர்த்தரப்பாக நீங்க அவங்களோட பேசுங்க. அவங்க உரையாடலுக்கான கதவு தான் அது. நீங்க அதை எப்படி பார்க்கணும்னா உங்களை புறக்கணிப்பதில்லை, உங்களை பைபாஸ் பண்ணி போறதில்ல. உரையாடல் செய்யலான்னு ஒரு இண்டிகேட் அவங்க தராங்க. உரையாடல் பண்ணணும். காங்கிரஸ் ஒரு சக்திங்க. ஊபியில் போஸ்ட் போல் அலையன்ஸ்க்கான ஸ்பேஸை விட்டுட்டு தான் அவங்க அணுகுறாங்க. இல்ல நீங்க என்ன இருந்தாலும் ஒரு அணுகுமுறை இருக்கு. காங்கிரஸ் ஒரு பெரிய கட்சி, தேசிய கட்சி. அதன் தலைமையில் தான் மாறுதல் வரும், மாற்றம் வரும். அதனோட தான் இடதுசாரிகள், இந்தியா முழுக்க இருக்கிற ஜனநாயக சக்திகள், திமுக போன்ற பெரிய ஜனநாயக சக்தி எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இப்ப நீங்க ஊபியில மட்டும் என்ன பண்ண போறீங்க? ஊபியில வெற்றி பெற்று காங்கிரஸ் பெரிய வெற்றி பெற்றாச்சுன்னு சொன்னாங்க, காங்கிரஸ் கூட்டணிக்கு நீங்க வந்து ஆகணும், வேறு வழி இல்லை. அதற்கு முன்னாடி வரமாட்டோம்னு சொல்லியிருக்காங்க மாயாவதி. நாங்கள் ஒருபோதும் எப்பவுமே நீங்க மாயாவதி தேர்தலுக்கு முன் ஒன்று பேசுவாங்க, தேர்தலுக்கு பின் ஒன்று பேசுவாங்க. தேர்தலுக்கு பின் காங்கிரஸ் ஒரு பெரிய அளவில் வெற்றி பெற்ற அந்த டோன் வராது. நாம சொல்ல வரதுன்னா என்னக்கா, முழு வெற்றி அடையணும். ஊபி தான் தீர்மானிக்குதுன்னு வந்த பிறகு முழு வெற்றி அடையணும். அப்போ காங்கிரஸ் ஒரு இடம் கொடுங்க, உரிய இடம் கொடுங்க. அதற்கான உரையாடலை செய்யுங்கன்னு தான் ராகுல் காந்தி சொல்றாரு. அவர் நீங்க அதிகமான இடங்களோட பிரச்சனை இல்லை. ஆனா காங்கிரஸ் ஒரு தேசிய கட்சி, அங்க ஒரு ஃபேக்டர் ஃபிகர், அதுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கு. அப்ப நீங்க அதற்குரிய ஒரு இடம் வேணும் இல்லையா? அதற்கான உரையாடல் வேணும் இல்லையா? அதற்கான கதவுகளை நீங்கள் இழுத்து முடுவது அரசியல் அல்ல அப்படின்னு தான் ராகுல் சொல்றாரு. அதான் மாயாவதி புரிஞ்சுக்கல. இல்ல அதுல கூட அவர் தோழர் சொன்னது மிக சரியான ஒரு விஷயம். இன்னைக்கு ராகுல் காந்தியினுடைய, சோனியா காந்தியுடைய அணுகுமுறை எப்படி இருக்குன்னா, அதிகபட்சமாக விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு அணுகுமுறையோட தான் அவங்க எல்லா ஸ்டேட்லயுமே செயல்பட்டு இருக்காங்க. தங்களுக்கு ஜூனியர் பார்ட்னர் இருக்கவங்க கூட அல்லது தங்களுக்கு எதிர்நிலை நின்றவங்களை கூட அவங்க அரவணைத்துக் கொள்வதற்காக நம்ம கர்நாடகாவில் என்ன நடந்ததுங்கிறத நம்ம பார்த்தோம். அதிகமான இடங்களை வெற்றி பெற்றுமே உங்க முதலமைச்சர் பதவி குமாரசாமிக்கு விட்டு கொடுக்குறாங்க. ஏன்னா பிஜேபி ஆட்சிக்கு வந்து விடக்கூடாதுன்றதற்காக. அவ்வளவு தூரம் காங்கிரஸ் இறங்கி நல்லிணக்கத்தோடு செயல்படுகிற போது நிச்சயமாக மாயாவதியினுடைய அணுகுமுறை என்பது அது அவர்கள் கட்சிக்கு மட்டுமல்ல நாட்டிற்கு ஆபத்தானது என்பதைத்தான் இந்த இடத்துல நான் பதிவு செய்வாங்க. அப்படியே மாயாவதியிலிருந்து மக்கள் நீதி மையத்திற்கு வரலாம். மக்கள் நீதி மையத்தில் இப்போ குமரவேல் நிர்வாகி, கடலூர் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் பொறுப்பாளராக இருந்தவர் அந்த பதவியிலிருந்து ராஜினாமா செய்திருக்கிறார். மக்கள் நீதி மையம் பொறுப்பிலிருந்து மேலும் சிலர் அந்த கட்சியிலிருந்து விலகி இருப்பதாக உள் தகவல்கள் வருகின்றன. இன்னும் வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கல, தேர்தலில் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுவோம்னு திட்டவட்டமாக அறிவிக்கல. இந்த மக்கள் நீதி மையம் தான் கட்சி ஆரம்பித்த முதல் தேர்தலை சந்திக்க போகிறது. கமலஹாசன் என்ற தமிழ்நாட்டின் மிகப்பெரிய அறியப்பட்ட நடிகர் தேர்தலை சந்திக்க போகிறார். என்ன நடக்கிறது அந்த கட்சிக்குள்? ஏதாவது தேர்மா தேர்தலில்? அதாவது ஒரு கட்சியில் யாரெல்லாம் இருந்தார்கள் என்பதை அவருக்கு விளைகிற போதுதான் தெரிகிறது என்பதை மட்டும் பதிவு செய்ய விரும்புகிறேன். இதற்கு மேலே இதை பற்றி நான் சொல்வதற்கு எதுவும் கிடையாது. நீங்க மக்கள் மையம் இருக்கு பாருங்க, இப்போ இன்னும் அவங்களும் பிரதான எதிரி அல்ல இந்த தேர்தலில். இருந்தாலும் சொல்றேன், அப்படி ஒரு இருக்க முடியும், மையம் என்று ஒன்று இருக்க முடியாது. நான் லெப்ட் டம்ல ரைட் டம்ல இருக்க முடியாது. அணிச்சாரா கொள்கை ஜவஹர்லால் நேரு வகுத்த போது இதை சொன்னார், பார்லிமெண்ட்லேயே சொன்னார். நாங்கள் ஒரு ரஷ்ய தலைமையிலான அணியில் நாங்கள் இடம்பெறவில்லை, அமெரிக்க தலைமையிலான அணியில் இடம்பெறவில்லை. அதாவது வார்ஷா நேட்டோ இடம்பெறலன்னு வச்சுக்கோங்க. அதே நேரத்தில் நாங்கள் நடுநிலை அல்ல. நடுநிலை என்று ஒன்று இருக்க முடியாது. எது சரியோ எது தப்போ சொல்லிதான் ஆகணும். ஆனால் சென்டர் பாயிண்ட்லாம் இருக்கவே முடியாது. ஒன்று ரைட் ஆர் ராங், அவ்வளவுதான். விடுதலை மறுப்பு, உரிமை மறுப்பு இல்லைங்களா? நீங்க இதுல போய் சென்டர் பாயிண்ட்ன்றது பேசிக்கே ஐடியாலஜிக்கலாவே தப்பு. திராவிட கட்சிகள் மோசம், அதற்கு மாற்றான ஒரு தலைமையை தங்களால் வகிக்க முடியும்ன்ற ஒரு கோஷத்தை முன் வச்சுதான் இவங்க எல்லாம் வர்றாங்க. அதான் நான் சொல்றேன், ஜனநாயகத்துல எதையும் பேசலாம், நீங்க உங்களுக்கு உரிமை உண்டு. நான் சொல்ல வரேன்னா, இந்த அமைப்பு 50 ஆண்டுகால திராவிட கட்சிகளின் பாத்திரத்தை மறுப்பதானால் அதற்குரிய குறைந்தபட்ச கட்சி கட்டமைப்பாவது வேண்டாமா? இல்ல, அப்படி மறுப்பதே தப்பு. நீங்க அப்படி முடியாது இல்லையா? தமிழ் மண்ணுக்கு, இந்தியாவிற்கு ஆற்றிய பங்கு நீங்க எப்படி பெரியாரை கடந்து சென்று விட முடியும்? அண்ணாவை, கலைஞரை கடந்து நீங்க சென்று விட முடியாது அல்லவா? நேரெதிர் கருத்துக்கள் இருக்கலாம், ஜனநாயகத்தில் விமர்சனங்கள் இருக்கலாம், ஏற்கிற அம்சங்கள் ஏற்காத அம்சங்கள் இருக்கலாம். ஆனா ஒரு ஜனநாயகத்திற்கான பங்களிப்பு திராவிட முன்னேற்ற கழகத்தை விலக்கி, திராவிடர் கழகத்தை விலக்கி, அல்லது காங்கிரஸை விலக்கி, காங்கிரஸ் இல்லாத இந்தியா, கழகங்கள் இல்லாத இந்தியா என்று சொல்லுவதே நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கு நெருக்கடி. அதன் மீதான நாடாளுமன்ற தேர்தல் முடியும் போது கமல் உள்ளிட்ட பலர் இந்த அரங்கில் இருப்பார்களா, தொடர்ந்து தேர்தல் அரங்கில் இருப்பார்களா இல்லையா என்ற படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சோட பேக்கப் சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க படத்தை நடிக்கலன்னு சொன்னா வேற படத்தை தான் நடிப்பாங்க. இன்னைக்கு தேர்தல் என்பது, இந்த கமலஹாசனுடைய அரசியல் என்பது இந்த தேர்தலுக்காக அவருடன் போடப்பட்ட ஒரு ஒப்பந்தம்.
இந்த படம் முடிந்துவிடும். பரிதாபகரமான முறையில மக்கள் அம்பலமாகுது. இந்த படம் அடுத்த மாதம் 18ஆம் தேதி முடிந்துவிடும். கவலைப்பட வேண்டாம். இல்ல நம்மள படம் ரிலீஸ் ஆகும் ரிலீஸ் ஆகாது, ஷூட்டிங் முடிஞ்சிடும். ஷூட்டிங் முடிஞ்சிடும், அதுக்கான எல்லாமே முடிஞ்சிடும். நம்ம ஜனநாயகத்துல நம் சிந்தனை என்னன்னா, இது போன்ற இன்னும் 100 கட்சிகளோடு வரும். ஆனா அது கொள்கை வழியில் இருக்குமா? கொள்கை வழி அரசியல் இயக்கங்கள் பிழைத்திருக்கும். அது ஒரு சமூக அறிவியல் பார்வை உள்ள இயக்கங்கள் தழைக்கும். கொள்கையும் பார்வையும் உள்ள கட்சிகள் தொடர்ந்து நீடித்திருக்கும். ஆமா, அது அவசியம் கூட ஜனநாயகத்துக்கு. இன்னும் வரட்டமே, இன்னும் நாடாளுமன்ற பல கட்சி இயங்கும் முறையில் நாட்டிற்கு அது ஒரு வலிமை தானே என்று. ஏன்னா மாநிலங்களின் ஒரு கூட்டிசைவு நாடு இது இந்தியா. எனவே 1000 கட்சிகள் தோன்றட்டுமே, சட்டத்தின்படி தானே ஆட்சி. ஆனா எது கொள்கை வழின்னு பார்க்கணும். எது அறிவியல் சார்ந்த விடுதலை சார்ந்த கொள்கை எதுவோ அது நீடித்து நிலைக்கும். நாடும் ஏடும் நிகழ்ச்சியில் நிறைய செய்திகள் குறித்து பேசினோம். அரங்கிற்கு வந்து தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட விருந்தினர்கள் இருவருக்கும் நன்றி. நாடும் ஏடும் நிகழ்ச்சியில் நாளை மறுபடியும் சந்திக்கலாம். வணக்கம்.